உங்கள் குருஜி குரு. காலையிலேருந்து நேற்றுலேருந்து ஒவ்வொரு கூட்டம், அதனால் வந்து ஒரு 6 கிலோமீட்டருக்கு முன்னாடி லாக் பண்ணிட்டாங்க. நம்ம மதுரைக்காரங்க நம்மக்கிட்ட லாக் பண்ண முடியுமா? எந்த பக்கம் வர முடியுமோ அந்த பக்கம் வந்து பைக்கிலேயே மாநாடு ஸ்பாட்டுக்கே வந்துட்டோம். யார்? மதுரைக்காரங்க. பக்கத்தில் வந்தாச்சு. சுற்றி பற்றி 10 கிலோமீட்டர் மேலே லாக் பண்ணாலும் மதுரைக்காரங்களுக்கு ரூட்டு மூளை முழுக்க எல்லாமே தெரியும். அதை யூஸ் பண்ணி நாங்கள் பக்கத்துலேயே வந்துட்டோம். இன்றைக்கி வந்து உலகத்துலேயே கூகுள் மேப்புக்கே தெரியாத குறுக்கோழியை பிடிச்சி கரெக்டாக வந்துட்டோம். இது பூரா பைக் பார்க்கிங் பாருங்கள் எவ்வளோ பைக்குன்னு. இது வந்து எதுனா அந்த இருக்குது ஹைவே, நம்ம எப்போயும் ரெகுலராக வர ஹைவே அங்கே இருக்குது. இப்போ நாங்கள் வந்து பாரபத்தி இருக்குல்ல, பாரபத்தி உள்ள கூட கோயில் ஒரு ரோடு. நாங்கள் வந்த ரூட்டு வேறு, நான் வீடியோ முடியலை சொல்கிறேன். நாங்கள் எப்படி வந்தோம்னு ரெகுலராக நாங்கள் 1 மணி நேரத்தில் வந்துடுவோம். அதே 1 ஹவரில் இவ்வளோ ரஷ்லேயும் 2 மணிக்கு கிளம்பி 3 மணிக்கு ஷார்ப்பாக நாங்கள் மாநாட்டுக்கு வந்துட்டோம். நான் வீடியோ முடியலை சொல்கிறேன், முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லி யூஸ் இல்லை. வந்தாச்சு, பார்த்துக்குங்க. வாங்க மாநாட்டுக்குள்ளே போகலாம். பார்க்கிங்கை பார்த்தீங்களா? பார்க்கிங்கே பார்த்தீங்களா? கடல் மாதிரி இருக்குது பார்க்கிங்கு. மாநாடு நடக்கிற இடத்த காட்டிலையும் பார்க்கிங் தான் கடல் மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம வெளியே இருந்து தான் காமிச்சிருப்போம். ஆமாம், பஸ் ஸ்டாண்டில், ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில், இது மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு தாண்டி வச்சு தம்பி. வடிவேல் சொல்கிற மாதிரி இதுவே பல கிலோமீட்டருக்கு போகும் போல் தெரியுது. பார்க்கிங்கே அவ்வளோ கிலோமீட்டர் போகுது, போய்கிட்டே இருக்குது. பாருங்க ஆத்தாடி, இந்த வேனு பூரா ஆளுக்கு உள்ளே போனேன். ஏன்னா மாநாடு அந்த 500 ஏக்கர் 10 மான்னு தெரியலையே. 500 ஏக்கர் மாநாடுக்கு 2000 ஏக்கரில் காரணம் பாடி வச்சுருக்காங்க வண்டியை. மக்களே, கீழே இருந்து காமிச்சேன். ஒரு பஸ்ஸில் பர்மிஷன் வாங்கி பஸ்ஸு மேலே நின்று எடுக்கிறான். பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு பார்க்கிங்க. இது வந்து நம்ம அந்த மாநாடுக்கு ஆப்போசிட் ஒரு கிரவுண்டு காமிச்சோம்ல, அந்த கிரவுண்டோட பார்க்கிங்கே இதே 2000 ஏக்கர் வரும் போல் தெரியுது பார்த்தா. அது 500 ஏக்கர் 1000 ஏக்கர்னா இது 2000 3000 ஏக்கர் வரும் போல. அன்னின் படத்தில் பிரகாஷ்ராஜ் சொன்ன மாதிரி நான் டிஎம்கே மீட்டிங்கை பார்த்துருக்கேன், ஏடிஎம்கே மீட்டிங்கை பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி மாநாடு மீட்டிங்கை கிரவுண்டையும் பார்த்ததில்லப்பா. அந்த மாதிரி இருக்குது. மக்களே, நம்ம இப்போ ஏறி நின்று எடுத்தோம்னா அந்த பஸ், இந்த பஸ்ஸு தான். இந்த பஸ்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இப்போ நம்ம மாநாடு 2.1 வந்திருக்கோம். இந்த பஸ் வந்திருக்கிறது வந்து முதல் மாநாடுலேருந்து வந்திருக்காங்க. அந்த மாநாடு பஸ்ஸில் இருந்தால் நம்ம இப்போ எடுத்தோம் வீடியோ. நன்றிண்ணே. விக்கிரவாண்டியிலேருந்து வந்திருக்கு. விக்கிரவாண்டியிலேருந்து மதுரைக்கு ட்ராவல் ஆகி வந்திருக்கு. மாநாடு 1லேருந்து மாநாடு 2.0க்கு வந்திருக்கு. இதை எடுத்தாலே போதும் போல், விஜயெல்லாம் பார்க்க முடியாது போல், தளபதியெல்லாம். இங்கே இருக்க 2000 பஸ்ஸை வீடியோ எடுத்தாலே நேரம் சரியாக போயிரு போல் தெரியுது. இன்றைக்கி தளபதி ரேம்பில் வந்ததுக்கப்புறம் உள்ள கூட்டம், பாதி கூட்டம் வெளியே வந்துட்டாங்க. தளபதி தரிசனம் கிடச்சிச்சு அப்படின்ட்டு கூட்டத்தை பாருங்கள். இன்னும் நாங்கள் கிரவுண்டுக்கு போக முடியுமான்னு தெரியல. எவ்வளோ தூரம் நாங்கள் எடுக்க முடியுமோ எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே ரிட்டர்ன் கிளம்புறோம். மேடைக்கு எதிர்த்தாப்பில், அதாவது ஸ்டேஜுக்கு எதிர்த்தாப்பில் நம்ம பழைய வீடியோவில் காமிச்சோம்ல, அந்த என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். ஹைவேஸு, தூத்துக்குடி ஹைவேஸு ஸ்டேஜுக்கு எதிர்த்த மாதிரி இருக்க பார்க்கிங் பார்த்துங்க. இதே 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு வச்சுருப்பாங்க. இவ்வளோ தெரியுது. கூட்டம்னா கூட்டம். சித்திரை உண்மையிலேயே 2வது சித்திரை திருவிழா தான். 2வது சித்திரை திருவிழா மாதிரி தாண்டின மாதிரி கூட்டம். மக்களே, இவ்வளோ தான் நம்மளால் எடுக்க முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே உள்ளே போனோம்னா வெளியே வர முடியாது நம்மளால். பார்த்துங்க எந்த மாதிரிக்கான கூட்டம் பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே உள்ளே போனால் அவுட்டு. நாங்கள் கிளம்புறோம். நம்ம இது வரைக்கும் முன்னாடி போன வீடியோ தான் பார்த்துருப்பீங்க கிரவுண்ட்லேருந்து. இது வந்து அப்படியே கிரவுண்டில் கிளம்பி போகிற க்ரௌடு. தளபதியை ரேம்பில் பார்த்த சந்தோஷத்தில் எல்லாருமே கிளம்பி போயிட்டு இருக்காங்க. தளபதி ஸ்பீச்சு முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். நம்ம இது வரைக்கும் காரில் வந்தப்போ ரெகுலராக போகல அந்த பாதை. இதுதான் நம்ம பாரபத்தியிலேருந்து ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ண இடம். பாரபத்தி அந்த கோயில். ஓகே மக்களே, நம்ம கிரவுண்டுக்குள்ளே போக முடியாத அளவுக்கு கூட்டம். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய கூட்டம்னு. இந்த கூட்டம் நானும் மாநாடு டிஎம்கே ஏடிஎம்கே மாநாடுலாம் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு கூட்டம், இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள்ஸு டோட்டல் தமிழ்நாடு பாரபத்தியில் தான் இருக்குது விஜய் மாநாட்டில். ஓகே மக்களே, அதுக்கப்புறம் மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கிரவுண்டு எப்படி இருக்குது எல்லாமே நம்ம சேனலில் வழக்கம் கவர் பண்ணுவோம். மீண்டும் உங்களிடமிருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விரைவுவது உங்கள் குருஜி 360 சேனல் குரு. பாய் பாய் பாய். நன்றி, வணக்கம்.